Dear students, exercise 12.1 question number 9. First subdivision, let M is equal to set of all xx x belongs to real number except 0 and let star be the matrix multiplication. Determine whether M is closed under star. If so, examine the commutative and associative properties satisfied by star on M. Second subdivision, let M is equal to set of all 2 by 2 matrix xx x belongs to real number except 0 and let star be the matrix multiplication. Determine whether M is closed under star. If so, examine the existence of identity, existence of inverse properties for the operation star on M. இப்போ இதுதான் கொஸ்டின். இந்த ரெண்டு சப்டிவிஷனும் சேர்த்து தான் ஒரு 5 மார்க்கை கேட்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே சேமாக இருக்குது. அதுபோல் இருந்துச்சுனாக்கா அதுதான் எம்முன்ற செட்டு. ஓகே, இப்போ எம்முன்ற செட்டு வந்து ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் எம்முன்ற செட்டு. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கணும், எக்ஸப்ட் 0வாக இருக்கணும். ஓகே, இப்போது இந்த எம்முன்ற செட்டை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதே போல் இதில் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் கொஷின். இதுதான் எம்முன்ற செட்டு. எம்முன்ற செட்டு வந்து 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கணும், எக்ஸப்ட் 0வாக இருக்கணும். அதுதான் எம்முன்ற செட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் எடுப்போம்? எஸ், 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுப்போம். அதை எம்முன்ற செட்லேருந்து எடுக்கணும். இப்போ எக்ஸுன்ற செட்டு வந்து ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். அதுதான் எம்மு. அடுத்து ஒய்ன்ற செட்டை வந்து எடுக்கணும். ஒய்ன்ற செட்டு வந்து அதுவும் 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அதுதான் எம்முன்ற செட்டு. இப்போ இது ரெண்டையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னதுப்பா? எஸ், எக்ஸு 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 எக்ஸு. ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஒய்யோட வேல்யூ என்னதுப்பா? ஒய்இ 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 ஒய்இ. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன மெத்தடில் மல்டிப்ளை பண்ணணும்? ரோ பை காலம் அந்த மெத்தடில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எக்ஸ் ஒய்இ, எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எக்ஸ் ஒய்இ. அப்புறம் அந்த ரோ எடுத்து இதால் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எக்ஸ் ஒய்இ, எக்ஸ் இன்ட்டு ஒய் வாட் இஸ் வேல்யூ எக்ஸ் ஒய். இப்போ இந்த ரோ எடுத்து இதால் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய்இ, எக்ஸ் இன்ட்டு ஒய் வாட் இஸ் வேல்யூ எக்ஸ் ஒய். இந்த ரோ எடுத்து இதால் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் வாட் இஸ் வேல்யூ எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய் வாட் இஸ் வேல்யூ எக்ஸ் ஒய். இப்போது இதை வந்து ஆட் பண்ணோம்னா எக்ஸு எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் வாட் இஸ் வேல்யூ 2xy, xy plus xy what is the value 2xy, xy plus xy what is the value 2xy, xy plus xy what is the value 2xy. இப்போ இதுதான் x ஸ்டார் y அதோட வேல்யூ. இப்போ எக்ஸுன்ற மேட்ரிக்ஸை வந்து எம்முன்ற செட்டுலேருந்து எடுத்தோம், ஒய்யையும் எம்முன்ற செட்டுலேருந்து எடுத்தோம். இது ரெண்டையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணும்போது
அதுவும் எதில் தான் இருக்கணும்? கண்டிப்பாக எம்ன்ற செட்டில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸுன்ற மேட்ரிக்ஸ் வந்து 2/2 இருக்கணும். அதில் உள்ள எலமெண்ட் சேமாக இருக்கணும். ஒய்ன்ற மேட்ரிக்ஸும் 2/2 இருக்கணும். அதில் உள்ள எலமெண்ட் சேமாக இருக்கணும். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் இது 2/2 மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கணும். இப்போ இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ் தானப்பா? எஸ். இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தானப்பா இருக்குது? எஸ். இது 2xy 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 எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ அதுவும் பிலாங்ஸ் டு எம்முக்குள்ளே இருக்குது. இப்போ இது போல் இருந்துச்சுனாக்கா இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகே. இப்போ அடுத்து வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் எடுக்கணும்? எஸ், 2 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ எக்ஸையும் ஒய்யையும் எம்முன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். இப்போ எக்ஸுன்ற செட்டு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். சேம் எலமெண்ட்ஸாக இருக்கணும். அதுதான் எம்முன்ற செட்டு. அடுத்து ஒய் எடுக்கிறேன். ஒய் வந்து எப்படி இருக்கணும்? 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். சேம் எலமெண்ட்ஸாக இருக்கணும். அதுதான் எம்முன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். இப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ வந்து என்னதுப்பா? எஸ். எக்ஸு. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்னதுப்பா? ஒய்யி. இப்போ இது ரெண்டும் மேட்ரிக்ஸு. 2 மேட்ரிக்ஸை வந்து என்ன மெத்தடில் மல்டிப்ளை பண்ணணும்? ரோ பை காலம் அந்த மெத்தடில். இப்போ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? xy 2xy அது போல் கிடைக்குமா? இப்போ எக்ஸு ஸ்டாரு ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் எக்ஸு அப்படின்னு எழுதுனீங்கனாக்கா இது 2yx, இது 2yx, இது 2yx, இது 2yx அது போல் கிடைக்குமா? இப்போ எக்ஸு ஸ்டாரு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸும் அப்புறம் ஒய்யும் இருந்துச்சுனாக்கா அதை எக்ஸு ஸ்டார் ஒய் அது போல் எழுதுகிறோம். இப்போ அதே போல் வந்து ஃபஸ்ட்டு ஒய்யும் அப்புறம் எக்ஸும் இருந்துச்சுனாக்கா இதை எப்படிப்பா எழுதலாம்? எஸ், ஒய் ஸ்டார் எக்ஸு அது போல் எழுதலாம். இப்போ எக்ஸு ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் எக்ஸு அப்படின்னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம்? எஸ், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. இப்போ அடுத்து வந்து என்ன எழுதணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் எடுக்கணும்? எஸ், 3 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ எக்ஸு ஒய்இ இசட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்போவுமே ட்ரூவாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரூவ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் is always associative. Therefore associative property is ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி.
இப்போ எக்ஸுன்ற செட்டை வந்து எக்ஸை வந்து எம்முன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். அப்போனா இந்த எக்ஸு வந்து எப்படிப்பா இருக்கும், ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கும், சேம் எலமெண்ட்ஸாக இருக்கும். இதை வந்து எம்முன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட்டு எப்படிப்பா டினோட் பண்ணுவோம், இ. இப்போ ஈயும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னாக்கா 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கும், சேம் எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு என்னதுப்பா கண்டிஷன், எஸ். எக்ஸு ஸ்டாரு இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, இதுதானே கண்டிஷன். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்னதுப்பா இருக்குது, எக்ஸு 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 எக்ஸு. ஈயோட வேல்யூ வந்து இங்கே என்னதுப்பா இருக்குது, இ இ இ இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸு 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 எக்ஸு. இப்போ இது ரெண்டும் மேட்ரிக்ஸு, இது ரெண்டையும் ரோ பை காலம் அந்த மெத்தடில் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன ஆன்சர் வரும், எஸ். 2xe 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 அதுபோல் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு 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 எக்ஸு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் எப்படிப்பா இருக்குது, எஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போனா இதில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் இதில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ இந்த 2xe எக்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் இது டிவிஷனில் வந்துடும். இப்போ எதாவது கேன்சல் ஆகும், எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிரும். அப்போனா ரிமைனிங் என்ன இருக்கும், 1/2 அதுதான் இருக்கும். இப்போது இ என்ற மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னு எடுத்தோம், ஈன்ற மேட்ரிக்ஸ் வந்து இன்னு எடுத்தோமா. இந்த ஈயோட வேல்யூ வந்து இங்கே நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2. அதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கனாக்கா இது 1/2, இது வந்து 1/2, இது வந்து 1/2, இது வந்து 1/2 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது, அதே போல் சேம் எலமெண்ட்ஸாக இருக்குது. அப்போனா இது கண்டிப்பாக எதுக்குள்ளப்பா இருக்கும், எஸ் எம்முன்ற செட்டுக்குள்ளே இருக்கும். தேர்ஃபோர் இது என்னன்னு சொல்லிடலாம், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸுன்ற செட்டை வந்து எம்முன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம், எக்ஸுன்ற எலமெண்ட்டை வந்து எம்முன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். இப்போ எக்ஸு வந்து எப்படி இருக்கணும்னா 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும், சேம் எலமெண்ட்ஸாக இருக்கணும். அப்போ இதை வந்து எம்முன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். எக்ஸோட இன்வர்ஸ் வந்து என்னதுப்பா இருக்கும், எஸ் எக்ஸ் இன்வர்ஸ். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ்ன்ற செட்டு எப்படி இருக்கும்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கும், சேம் எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு என்னதுப்பா கண்டிஷன், எஸ் எக்ஸு ஸ்டாரு எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட் இ. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸு 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 எக்ஸு, எக்ஸு இன்வர்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ வந்து இ இ இ இ. ரைட்டாப்பா. இப்போ இது ரெண்டும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், எஸ் 2x எக்ஸ் இன்வர்ஸு 2x எக்ஸ் இன்வர்ஸு 2x எக்ஸ் இன்வர்ஸு
2x x இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ வந்து என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ் 1/2 அப்போ 1/2 1/2 1/2 1/2 ரைட்டா இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ் இது ஒரு மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் ஸோ 2x x இன்வர்ஸு இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எடுக்கணும் நமக்கு எக்ஸு இன்வர்ஸ் தான் வேணும் இந்த 2x மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் இது 2 2s are 4x அது போல் கிடைக்குமா இப்போ இந்த எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்ற செட்டு வந்து எக்ஸ் இன்வர்ஸ்ன்ற செட்டு வந்து என்னன்னாக்கா எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இப்போ எக்ஸ் இன்வர்ஸோட வேல்யூ வந்து 1/4xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இது 1/4x 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 இது போல் கிடைக்குமா இப்போ இந்த இன்வர்ஸும் எப்படி இருக்குன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது சேம் எலமெண்ட்ஸாக இருக்குது 1/4x 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 சேம் எலமெண்ட் தானே அப்போ இது வந்து கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும் எம்ன்ற செட்டுக்குள்ளே இருக்கும் தேர்ஃபோர் இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம் எஸ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே